ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு என் சுவை தனி சுவை. இன்றைக்கி நம்ம கேரமல் அவல் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு கப் அவலை 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு கப் சர்க்கரை வேணும். இந்த மாதிரி ஒரு கனமான பாத்திரத்தில் போட்டு அதை அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும். ஃப்ளேம் அளவாக வச்சுக்கோங்க, அடி பிடிக்காத மாதிரி பார்த்துக்கணும். இப்போ இந்த மாதிரி சர்க்கரையிலேயே அதுவே தண்ணி விட ஆரம்பிக்கும். நம்ம தனியாக தண்ணிலாம் எதுவும் ஊற்ற தேவையில்ல. அப்படியே கொஞ்சம் நேரம் கலந்துகிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி கேரமலைஸ் ஆகி வரும். இது நடுவில் உங்களுக்கு கட்டி பிடிக்குது அந்த மாதிரி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட்டியாக இருந்தாலும் அது பின்னாடி கரைஞ்சிரும். பால் போட்டிங்கன்னா அது கரைஞ்சி வந்துடும். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக மெல்ட் ஆனதுக்கப்புறம் நான் இங்கே காய்ச்சின பால் ஒரு 1.5 லிட்டர் வச்சுருக்கேன். அந்த பாலை இதில் போட்டுக்கலாம். பால் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் விட்டுக்கலாம். சில்லுன்னு பால் போட்டிங்கன்னா அடியில் இருக்க அந்த கேரமல் எல்லாமே கட்டி ஆகிடும். அப்புறம் அது கரைய ரொம்ப லேட் ஆகும். மாதிரி அடியில் கட்டி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பின்னாடி கரைஞ்சிரும். இப்போ ஊற வச்ச அவலை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இதில் நான் குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். இதை பாத்திரத்துலேயும் வேக வச்சுக்கலாம், ஆனால் அவல் திக்காகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ இதில் போடுறதுக்கு நட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து அதே மாதிரியே கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் விட்டு, கேரமலைஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி முந்திரி பருப்பு உடச்சி வச்சதை இதில் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஒரு நெய் தடவின பாத்திரத்தில், அப்படி இல்லைன்னா ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆற விடணும். ஆறுனதுக்கப்புறம் இதை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த அவல் நல்லா வெந்துருச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் இந்த உடச்சி வச்ச முந்திரியை இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் வேணான்னா இன்னுமே கொஞ்சம் நீங்கள் காய்ச்சின பால் விட்டு இதை கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டான கேரமல் அவல் பாயாசம் ரெடி. தேங்க்யூ.